காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிவி சிங்காரிச்சு ஒரு வேலையா வெளியே கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி குட்டீஸ் 2 பேரையும் எடுத்துட்டு போய் நிலத்துல அம்மா கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். இந்த சம்மர் டைம்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ரெடி ஆயிட்டு நம்ம வெயிட் பண்றது. இந்த வெயிட்டிங் டைம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலே மோஸ்ட்லி எல்லாரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் திட்டு வாங்கிட்டே நான் ரெடி ஆயிட்டு இருப்பேன். சரி, அப்படி எங்கம்மா நீ கிளம்பிட்ட அப்படின்னா, நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு விளாக்ல சொல்லியிருப்பேன் எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு. இந்த குளவி கடிச்சதால தான் நடந்துச்சா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாவே நான் சொல்லியிருந்தேன். ஆனா யாருமே மித்தா உண்மையா அப்படிங்கறத சொல்லவே இல்லை. இடையில என்னடா இந்த பாட்டு அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம பிரைவேட் பஸ்ல மோஸ்ட்லி கேட்டிருப்போம். அதுலேயும் இந்த காலேஜ் டைம், ஸ்கூல் டைம்ஸ்லலாம் நம்ம பிரைவேட் பஸ்ல வரோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த தொடர்புமே இல்லாமல் பிரைவேட் பஸ்ஸுங்கிற பாட்டுங்கிற காலேஜுங்கிற ஸ்கூலுங்கிற என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு ஸ்கூலில் ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ இனிமே நம்மளோட சேனலில் மோஸ்ட்லி இந்த டீச்சர்ஸோட லைஃப் எப்படி இருக்கும், டே இன் மை லைஃப் இதெல்லாம் தான் விளாகாக பார்க்க போறீங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் துளசியை கையிலே பிடிக்க முடியாது, ஒரு சுதந்திர பறவையாக பறக்க போகிறேன் அப்படிங்கிற உற்சாகத்தோட வீட்டுக்கு வந்தேன். இந்த தெருவு ஃபுல்லா இந்த சீரியல் பல்பு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. ஊர்ல திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 4-5 நாளைக்கு ஊரே ஜெகஜோதியா இருக்கும். வீட்லயும் லைட் எல்லாம் போடாம கரண்ட் பில்லை சேவ் பண்ணிக்கலாம். அந்த விளாக்ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சில நல்ல விஷயங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டது தானே. அப்போ ஒன்று தானே சொல்லியிருக்கேன், இன்னொன்று இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. இந்த விஷயத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். நம்மளோட யூடியூப் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்மளோட சேனல் கவின் தனு விளாக்ஸ் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ஜாப் கிடைச்சது ஒரு பக்கம் உற்சாகமாக இருந்தாலும் இது வந்து நான் நிறைய எஃபர்ட் போட்ட ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக இருந்தாங்க, ஆனால் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வரலை. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அது ரீச் ஆகி மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். யூடியூப் மானிட்டைசேஷன் தானே அப்படின்னு சொல்லி லேசாக எடுத்துக்கிறவங்களுக்கு இதை பற்றி புரியாது. ஒரு விஷயத்துக்காக நம்ம எஃபர்ட் போடும்போது அதோட ரிசல்ட் நல்ல பாசிட்டிவாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது இருக்கிற ஹாப்பினஸே அது தனிதாங்க. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே 1 ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அதிலிருந்து இந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா, அதெல்லாம் எப்படி கிடைச்சி அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவை நான் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாங் வீடியோக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். அதுலேயும் எனக்கு ஜாப் இப்போ கிடைச்சிச்சு அப்படிங்கிறதால கொஞ்சம் கேப் விட்டு தான் லாங் வீடியோலாம் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஷார்ட்ஸ் மினி விளாகெல்லாம் கண்டினியூஸாக வரும். யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா நான் வந்து விளாக் போடுறேன், மினி விளாக் போடுறேன். ஸோ அதுக்கு கீழே உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கூட நான் போடுறேன். என்னென்ன டிசைட் பண்ணிவிட்டு மினி விளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட கொஷின்ஸ், உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களோட கொஷின்ஸ், டவுட் எல்லாமே ஒரு லாங் வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். இன்னும் ஒரு சில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. இது 2 வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஜாப் கிடைக்கிறது, மானிட்டைசேஷன் கிடைக்கிறதெல்லாம். அதனால் இந்த மினி விளாக்லேயே நான் ஷேர் பண்ணிட்டேன்.